ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதில் மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்தில் மாட்டுவதுங்கிறது சராசரியாக 30லேருந்து 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலம் இல்லைன்னா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? துலாம் ராசி நண்பர்கள் இருக்கிற வேலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். என்னன்னா, பாக்கியத்துல குரு இப்ப ஜூன் மாசம் வரைக்கும் இருக்காரு. இந்த பராபவ ஆண்டு ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் வரைக்கும் ரொம்ப சூப்பர். வீட்டில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். எல்லாருமே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. எல்லாருமே தொலைநோக்கு பார்வையுடன் உங்ககிட்ட அணுகுவாங்க. நீங்களுமே உங்களுடைய விஷன் ஆகட்டும், உங்களுடைய பிளானிங் ஆகட்டும், எல்லாமே உங்கள் கல்ச்சர் ஆகட்டும், எல்லாம் நேர்மையாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். எதுவுமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும்னா, ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் வரைக்கும் வேலையில் நிறைய பேருக்கு சிக்கல்கள் உருவாகும். இன்ஃபேக்ட் என்னுடைய பார்வையில் ஒரு இடத்துல சிக்கல் உருவாச்சுன்னா அது அடுத்த லெவலுக்கான முன்னேற்றமாக தான் நான் பார்க்குறேன். அதாவது எப்போ ஒரு மனுஷன் கண்டென்டட், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறானோ அதுக்கப்புறம் அவனுக்கு வளர்ச்சி கிடையாது. 10ஆம் இடம் அப்படின்னாவே திருப்தியற்ற நிலைமை அப்படின்னு சொல்லுவோம். குரு அங்கே உட்காந்துருக்கான்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகும், கண்டிப்பாக வேலை மாறும், கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் மாறும், கண்டிப்பாக வேற ஊருக்கு தூக்கி விட்டுருவாங்க. இல்லையா அலைச்சல் இருக்கிற வேலையாக கொடுப்பாங்க, வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு. இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு அமையக்கூடிய பல பேர் லீசிங் கம்பெனியில் வேலை செய்வாங்க. கன்சல்டண்ட்டாக அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் டெம்பரவரி 3 வருஷத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் அங்கே பர்மனெண்ட் ஆகிடுவீங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் லாபத்தில் உங்களுக்கு வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் புது வேலை, புது தொழில் இது கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு லீஸ்க்கு ஏதாவது புது அக்ரிமெண்ட் பண்ணுறது, ரெண்டல் இன்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம், இல்லையா ஒரு நிர்வாகம் பார்க்கக்கூடிய வியாபாரம், அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் கையிலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது, அதாவது சப்கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பட்டய கலப்பம். துளாராசி நண்பர்கள் ஒரே விஷயம்தான், கிரகம் நமக்கு அனுகூலமா இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தை நமக்கு அனுகூலமா எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் ஜோதிடம். சிம்பிள். அப்படி உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வரான், திரிகோணத்துல சனி இருக்குன்னா 100% உங்க ஒரே விஷயம்தான், உங்களுடைய வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் கம்ப்ளீட்டா ஒரு மாற்றம் உண்டு. தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல குரு வரும்போது அட்வொகேட்ஸ் ஆடிட்டிங்க்கு நல்லா இருக்கும், ஸ்கூல்ல வேலை கிடைக்கும், காலேஜில் வேலை கிடைக்கும், பேங்க்ல வேலை கிடைக்கும். நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் போகும். ஒரே விஷயம்தான், துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாஸ்க்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க. சபார்டினேட்ஸ் ரொம்ப நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஒரே அடியாக அவங்க கூட அவங்க என்ன பண்ணாங்களோ அவங்க நல்லவங்கிற மாதிரி எடுத்துன்னு போனீங்கன்னா, எல்லாரையும் நம்புறது ஃபர்ஸ்ட் துளாராசி நண்பர்கள் நிறுத்தினாவே வீட்டில் இருக்கிறவங்க தலையாக அடிச்சுக்க மாட்டோம். இந்த ஆளுக்கு நான் சொன்ன கேட்கவே இல்லைன்னு. அதனால இந்த டைம் பீரியடில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் உறுதி. அதே மாதிரி கர்மஸ்தானத்தில் குரு வரும்போது வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம். தாயாருடைய உடல்நிலைகளில் கவனம் அக்கறையாக இருக்கணும். வீட்டில் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கால் முட்டி லிகமெண்ட்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த டைம்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் ட் சேம் டைம் என்ன, காசு பணத்துக்கு பயம் கிடையாது. ஏன்னா விருச்சிகம் அப்படிங்கிறது 2ஆம் இடமா அமையும். துட்டு பத்து பிரச்சனை இல்லை, அதனால பணம் வந்துட்டே இருக்கும். வீடு சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்கும். வீட்டில் போனீங்கன்னா மன நிம்மதி இருக்கும், மனசாந்தி இருக்கும். வேலையில நிம்மதி இருக்காது. ஏதோ ஒன்று இருந்தாவே பெரிய சமாச்சாரம். அதாவது வீட்டில் சந்தோஷம் இருந்ததுனாவே அது பெரிய விஷயம் தான். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிரும். பணவரவு நல்லா இருக்கு. ஆமா, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி, வீட்டில் தயவு செய்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது. தப்பு நடக்காமல் இருக்கும். ஏன்னா உங்க ஆங்கிள் மட்டும் நீங்க பேசுவீங்க. ஃபேமிலியில் 4-5 ஆங்கிள் இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு வேலை மாற்றுறதுன்னா உடனே மாறிட்டு போயிடுவோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு ஸ்கூல் மாற்றுறதை பற்றி மறந்துடுவோம்.
இல்லை அதை பற்றி பெருசாக பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. சில பேர் வேறு ஸ்டேட்னா ஓகேன்னு போடுவாங்க. இவ்வளோ நாள் அந்த பையன் தமிழ் படிச்சிருப்பான், ஹிந்தி இல்லை தமிழ்நாட்டில், அப்போ அங்கே போனால் ஹிந்தி எப்படி படிக்கிறதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனல் கான்சிக்வன்சஸ் ஒரு ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் மெயினாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஜோராக இருக்குது, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது, ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு வேலை இருக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு வந்து அத்தியாவசியம் எல்லாமே செட் ஆகும் தைரியமா. கண்டிப்பா பண வரவு இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப கடன் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படிதானே? பண வரவுகள் தாராளமா இருக்கு. அதனால வந்து கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புகள் 80% இருக்கிறது. கடன் வந்து கம்மியாகும், தீராது. ஆனா கம்மியாயிடும். 50% கட் பண்ணிடுவீங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா அந்த 20%ன்றது எதனால அவங்க குரு வந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கோமா, திரிகோணத்துல சனி உட்கார்ந்துருக்கு. 60% வந்து கடனை தீக்கும், பேலன்ஸ் 40% வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அது தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டம்னா உடல்நிலைகளில் பாதிக்கும், தேவையில்லாத பகை உருவாகும், நல்லா இருக்கிற ஃபேமிலிலேயே ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடாதுன்னா அந்த கடனை ஒரு 30% அப்படியே வச்சுட்டு இருக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 7 லட்சம் க்ளோஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கிற 3 லட்சத்தை இஎம்ஐயாக கட்டிட்டுருங்க, தப்பு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு லாபத்தில் குரு வரும்போது அதையும் முடிச்சிருங்க, தப்பே கிடையாது. சில விஷயங்கள் அப்படிதான். கண்டிப்பா மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நல்லா இருக்கும். 10ல் குரு வருது, காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு. தொழில் கல்வி எல்லாமே பெரிய அளவுக்கு, அதாவது நான் சொல்றது எல்லாமே நுணுக்கமான கல்வின்னு சொல்லுவோம். அதில் இன்ஜினியரிங் செக்டார், அதாவது மெயினாக துளாராசி நண்பர்கள் யாராக இருக்காங்களோ அவங்களாம் இன்ஜினியரிங் செக்டாரில் ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ப்பும் வரும். நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் ஃபீல்டில் போவாங்க. நிறைய பேர் வந்து இந்த டெக்னாலஜியும் சரி அண்ட் இன்ஜினியரிங்கும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்புகள் அது நன்னா ஓடும். சில பேருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டார், சில பேர் வந்து சினிமாட்டோகிராஃபி படிக்கிறது, மீடியாவில் வருது, இந்த மாதிரிலாம் வந்து துளாராசி நண்பர்களுக்கு பெரிய யோகமான விஷயங்கள் நடக்கும் தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம்? ஒரே விஷயம் தான், இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், நான் சொல்றது வந்து வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்தலத்துல பெருந்தேவி தாயார்னு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு திங்கக்கிழமை காத்தால 6 to 7 போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக லைஃப் செட் ஆகிடும், பெரிய பாதிப்புகள் கொடுக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. 2026 துளாராசிக்காரர்களுக்கு தமிழ் வருட பிறப்பு பராபவ வருடம் அற்புதமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களில் இவங்களுக்கு அடித்தது ஜாக்பாட். மிதுனத்தில் குரு இருக்கும்பொழுது 5ஆம் பார்வையாக இவங்க வீட்டை பார்ப்பாங்க. உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, கடன் தீர்க்கிறது, ஆரோக்கியமாக மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கிறது, உறவுகளோட கலந்து சாப்பிட்றது, நட்போடு இருக்கிறது, நல்ல எல்லாம் கிடைக்கும். சார் அவர் மாறிட்டார்னா கவலைப்படாதீங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்துக்கு 5ஆம் பார்வை பார்க்க போகிறார். உங்களுக்கு 2ஆம் வீடு, குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்ற குரு அவர் பார்க்க போகிறார். அப்படி அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அங்கே நீச்சமாகக்கூடிய விருச்சிக ராசி சந்திரன் அவர் வீட்டை உச்சத்தில் பார்க்க போகிறார். அப்போ எதிர்பாராத உத்தியோக மாற்றம், எதிர்பாராத தொழிலில் லாபம், ஹிடன் ட்ரெஷர். ரொம்ப நாள் அவன் கடனே கொடுக்க மாட்டான்னு நினச்சேன் சார், அவன் கூப்பிட்டு உங்களை கொடுத்துட்டு போயிடுவான். இந்தாப்பா எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். கான்டாக்ட்ஸ், வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ இருந்த கான்டாக்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட், இதுதான் என்னுடைய வழி, நான் இந்த ஊருக்கு போய் படிக்கிறேன், இந்தியாவிலே படிக்கிறேன், எது வேணாலும் படிங்க, நல்லா படிக்கலாம். உங்கள் ஜாதகத்துக்கு தயவு செஞ்சு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டிங்கன்னா பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. முதல்ல கடலில் குளிச்சுருங்க, நாழி கிணறுல குளிச்சுருங்க, முருகனை பாருங்கள், பால் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க. இந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை சார் அப்படின்னா மோர் தான், ஒரு 10 பேருக்கு மோர் வாங்கி கொடுங்க, ஒரு 11 பேருக்கு வாங்கி கொடுங்க, 2 பேருக்கு வாங்கி கொடுங்க. ஸோ எத்தனை பேருங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, அங்கும் வாழ்த்தணும். இல்லைனா கம்முன்னு 1 லிட்டர் தண்ணி வாங்கிடுங்க, பிளெயின் வாட்டர், ஐஸ் வாட்டர் இல்லாமல். வெல்லம் ஒரு 1/4 கிலோ வாங்கி நல்லா கரிச்சிட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பானகம் தயாரித்து எல்லாருக்கும் கொடுங்க. இந்த வெயில் காலத்தில் அதை விட மிகப்பெரிய தானம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா
ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பணம், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம், உறவுகள் பாராட்டப்படுவார்கள். இப்படி சுப பலன் அதிகமாக கிடைக்கும். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டு சொல்லுங்கன்னா அது இந்த பராபவ ஆண்டு. நல்ல ராஜ யோகம் காத்திருக்கிறது. இந்த ஆண்டுடைய ராஜா குரு பகவான் அவர் உங்கள் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இந்த வருடம் பிறக்குதுங்க. எல்லாரும் யாரை கண்டு பயப்படுவாங்களோ அந்த சனி பகவானே உங்களிடம் சரணடையக்கூடிய ராசி துலா ராசி. எல்லாரும் சனி பகவானை கண்டு பயப்படுறாங்க, ஆனால் சனி பகவான் மிகவும் விரும்புகிறார் துலா ராசியை. அதனால தான் துலா ராசியில உச்சமடைகிறார். இதன் காரணமாக தான் துலா ராசியில பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நியாயம் என்று வாழறீங்க. அவ்வளவு நல்ல குணங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்தார். நீதிமானாக நீங்க இருக்கீங்க. யார் தப்பு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் பாருங்க, அது துலா ராசிக்கு உண்டு. இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய அனுகூலம் உள்ள ஆண்டு. சுக்கிர பகவான் யாரு? நம்ம ராசிக்கு அதிபதி. அந்த சுக்கிர பகவான் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரன் உங்களை பார்க்கிறார். அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி வரும். அதே போல பிறர் உங்களை விரும்பக்கூடிய ஒரு தன்மை வரும். இது நாள் வரைக்கும் உங்க உறவினர்கள், உங்க நண்பர்கள் பல பேர் உங்களை பற்றி கிண்டல் அடிச்சு பேசியிருக்கலாம், இல்லை உங்களை மனதை புண்படுத்தி இருக்கலாம். இப்பொழுது ஒவ்வொரு உறவாக உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். சமுதாயத்தில் உங்க மதிப்பு மரியாதை பெருகும். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார்னா அது ஒரு வல்லமை. ஒரு திரைப்படத்துறையில் இருக்கீங்க, ஒரு நாடகத்துறையில் இருக்கீங்க, ஒரு கலைஞராக இருக்கிறீர்கள்னா புதிய புதிய வாய்ப்புகள் வரும், வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும், பொதுமக்களிடம் பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகம் பிறக்கும். மருத்துவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஜேஇ எழுதுறீங்க, ஒரு பிஜி நீட் எழுதுறீங்க, துலாம் ராசி மாணவர்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் பலருக்கு வரும். எவ்வளவு பெரிய யோகம் வருவாங்க. நல்ல இன்ஜினியரிங் காலேஜ், நல்ல மெடிக்கல் காலேஜ், நல்ல ஆடிட்டராக வரக்கூடிய ஒரு தன்மை, இப்படி பெரிய பெரிய யோகங்கள் இந்த துலா ராசிக்கு இந்த ஆண்டு காத்திருக்கு. குரு பகவானுடைய பயிற்சி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வருது. ஒரு வேலை மாற்றம் வரும், வேலையில நெருக்கடி வரும், வந்தா தான் நீங்க வேலை மாறுவீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பார். கேம்பஸ் இன்டர்வியூல பலருக்கு வேலை கிடைக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு வரும். வாழ்க்கையில் சுகம் பெருகும். தாம்பத்திய வாழ்க்கை எனக்கு சரியில்லைங்க, பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லவங்களுக்கு தாம்பத்திய சுகம் பெருகும். அப்படிப்பட்ட ஒரு யோகா அமையும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா உடம்பு வியாதிகள் வருத்திக்கிட்டு இருந்துச்சு. சாதாரண வருத்தம் இல்லைங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம். ஸ்கின் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனை, எத்தனையோ ப்ராப்ளம் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு. அதெல்லாம் மீறி ஜெயிச்சுக்கிட்டு வரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நோய்கள் விலகும். இந்த ஜூன் மாதத்தின் பிறகு நீங்க உணர்வீங்க. சார் கல்யாணம் பெரிய தடையா இருக்க சார் எனக்கு அப்படின்னு துலா ராசிக்காரங்க கேட்குறீங்க. உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ஆண்டு துவக்கத்திலேயே படுவதனால் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கைகூடி வரப்போகுதுங்கிறது உண்மை. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு உங்க பிஸ்னஸுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடத்துல சனி, அற்புத யோகம். வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது. நல்ல பணியாளர்கள் வேணும்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைக்கிறாங்க. எனக்கு நல்ல தனலாபம் வேணும், நல்ல குடும்பம் வேணும், நல்ல பேச்சு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்துணை நன்மைகளும் கிடைக்குது. மிகச்சிறந்த யோகங்கள் காத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டுங்க துலா ராசிக்கு. இந்த ஆண்டுல பெரிய யோகங்களை பெற்று வாழ்வாங்க நீங்க வாழ போறீங்க. இந்த பராபவ ஆண்டுல யாரை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறவங்க சமயபுரம் மாரியம்மனை, சமயபுரம் மாரியம்மனை அதிகாலை நேரத்திலே சென்று வழிபாடு செய்து பாருங்கள். இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு பற்பல நன்மைகளை அள்ளித்தரும் அற்புத ஆண்டாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பார். சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த கிரகங்களில் பொதுவாகவே வருட கிரகங்கள் மாற்றத்தை வைத்து தான் நம்ம ஒரு புத்தாண்டையோ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டில் தொடக்கத்திலே குரு பகவான் மட்டும்தான் உங்களுடைய ராசிக்கு
10ஆம் வீடான கடகராசிக்குள்ள ஆணி மாதத்தில் உள்ளே நுழைகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, கடந்த காலங்களில் ஒரு 3 குறைஞ்ச ஒரு 5 வருட காலத்துக்குள்ள உங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குன்னா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய பொருளாதாரம் இருந்திருக்கு. நீங்கள் யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, அதுவும் குடும்பத்திட்ட பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நினச்சி வந்த உங்களை பொய் தான் சொன்னீங்க, நீங்கள் செய்வதெல்லாம் தப்புன்னு சொல்லி குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. நீங்களே ஒன்று தள்ளி போயிருப்பீங்க, வேணாண்டா இவங்க கூட போராட முடியலன்னு குடும்பத்தை விட்டு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை நடந்திருக்கும். அப்போ இந்த ஆணி மாதம் முதல் உறுதியாக நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. தன வரவுகள் சூப்பராக இருக்கும். கையில் காசு இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு வருவதற்கான பாக்கியமே இல்லை. ஓகேவா? காசு இருக்குங்கிற சூழ்நிலை தான் உறுதியாக குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா தனகாரகனையும் ஒன்று பார்க்க. பொதுவாகவே நம்ம 9 கிரகங்களை தனகாரகனை யாரை எடுத்துக்கிறோம்னா நம்முடைய குரு பகவான் எடுத்துக்கிறோம். சுக்கிரனும் அதற்கு நிகர். ஓகேவா? அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த புத்தாண்டு தொடங்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ இதுதான் யோகமான காலம். பொருளாதாரம் ஏற்றம் உண்டு. யார் யாரெல்லாம் துலாம் ராசியில் திருமணம் முடிக்கலைன்னு வருத்தப்படுறீங்களோ, உறுதியாக இந்த ஆணி மாதம் முதல் உங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டாக போகுது. ஏற்கனவே திருமணம் முடிச்சிட்டேன், திருமணம் முடித்தது தான் பெரிய தவறான்னு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, நானும் எவ்வளவோ நீதி நேர்மை உண்மை கடமை கட்டுப்பாடு அப்படின்னு அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், நான் புரிய வச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன், ஒரு குழப்புறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும், அவங்கள குழப்பி விட்டுருவாங்க, கடைசியில் என் பார்ட்னர் என்னையை விட்டு தனியாக தான் இருக்காங்க, நாங்கள் ஒரு மூலையில் இருக்கேன் அவங்க ஒரு மூலையில் இருக்காங்க, இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம் 2 பேரும் அக்கறைக்கு இக்கரை பச்சை மாதிரி பேச முடியல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய பார்ட்னர் இனிமே தான் உங்களை புரிய போகிறாங்க. உங்கள் மேலே நல்ல ஒரு அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீ ஏதோ என்ன சொல்லணும்னா, இணை பிரியாத தம்பதியர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்கும். மேலும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் தப்பு செஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு 9 மாத காலத்தில் உங்களை சித்தரித்து உங்களை சின்ன பின்னமான ஆக்கின ஒரு குற்றம் சாற்றி உங்களை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக ஒரு பின்பத்தை உருவாக்கிய சூழ்நிலை எல்லாமே அடியாக போகுது. உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, நீங்கள் நேர்மையானவங்க, நீங்கள் உண்மையானவங்க, நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கின்ற சனி பகவானுடைய பார்வையை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்த்து மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்படும். உங்கள் லைஃப்பில் இனிமேல் தான் ஒரு சேஞ்சஸே ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வருதோ அதே மாதிரி தான் செய்யாத தவறுக்கு செய்யாத தண்டனையை அணிவிக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் உண்டு. ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உடல் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக ஒரு 3 வருட காலமாக ஹெல்த்தில் நிறைய அழுத்தங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அது சரியாயிடும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய துலாம் ராசிக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வருதுன்னா மனதளவில் பாதிப்பு வந்த பிறகு தான் ஹெல்த்திலே பிரச்சனை வரும். அப்போ அந்த நிலையை மாற்றக்கூடிய தன்மை, மனம் ஒரு சிறப்படையக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆணி மாதம் முதல் அற்புதமாக இருக்குது. ஒரு மனசில் சந்தோஷம் எங்கே இருக்குங்கிற நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இதுதாண்டா சந்தோஷம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றி உண்டு. நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 2025 மே மாதத்துலேருந்து சொல்லியிருக்கோம். நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை, 2வது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் என்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நிறைய அன்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. போன சனி பேச்சு வீடியோ ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்துச்சு, சந்தோஷம் சொன்னீங்க. சில துலாம் ராசி அன்பர்கள் இரட்டை குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்க.
அந்தளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் வந்துச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி வந்து சொன்னீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அதற்கான காலகட்டம் இருக்குது. ஸோ ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் நிதானம், பொறுமை அவசியம். அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். அவங்க ஏதாவது அழுத்தங்களை கொடுக்காங்கன்னா தயவுசெய்து விலகிருங்க. ஸோ அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி, உங்கள் குழந்தைங்க யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போனால் உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படையும். துலாம் ராசிக்காரர்கள் தொல்லையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்பங்களை மட்டும் அனுபவிக்கக்கூடிய, துள்ளி குதிக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கும் என்பது இந்த தமிழ் புத்தாண்டில் நான் கூறுகின்ற உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20-30% உறுதியாக மாற்றம் உண்டு. மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.